விழிகள் இல்லாமல் பார்வை இல்லை, வழிகள் இல்லையெனில் வாழ்க்கையும் இல்லை, வழிகளை கடந்தவர்கள் வரலாறாகாமல் சென்றதில்லை. வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த ரப்பர் பேண்டை வச்சு ப்ரோச் ஷேப்பில் இந்த க்யூட்டான ப்ரோச்சை தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது ப்ரோச்சுன்னு சொல்லலாம், இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி இருந்தால் பட்டர்ஃப்ளையாகவும் நம்ம இதை வந்துட்டு சொல்லிக்கலாம். இதை வந்துட்டு கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ஏதாவது கிஃப்ட் பேக் பண்ணும்போது மேலே இருக்கிற ப்ரோச்சுக்கு பதிலாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு இந்த ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அது ரெண்டு சைடுமே ரோல் ஆகி இருக்கும் இல்லை, அதை நல்லா நம்ம இந்த மாதிரி இழுத்து விட்டுக்கலாம். இது வந்துட்டு நிறைய கலர்ஸில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. உங்கள் ட்ரெஸ்க்கு ஏற்ற கலரில் நீங்களே வந்துட்டு இது அழகாக டிசைன் வந்துட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தேன், அதனால் ஃபஸ்ட் எடுத்தது ஒரு பிங்க் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஐடியா வந்துட்டு நம்ம யூடியூப் ஃபேமுக்கு சொல்லாமேன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு அடுத்த ரப்பர் பேண்ட் எடுத்து இந்த மாதிரி மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து விடுங்க ரெண்டு பக்கமும். அப்போ கொஞ்சம் வந்துட்டு நல்லா பெருசாக வந்துட்டு நீளமாக வந்துட்டு அது வந்துடும். வந்ததுக்கப்புறமேட்டு இப்படி லைட்டாக ரெண்டு கார்னரையும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, நான் வந்துட்டு உல்லன் த்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் உல்லன் த்ரெட்டுக்கு பதிலாக அதாவது லேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி காட்டன் த்ரெட் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி நம்ம போட்டுக்கலாம், ஏன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு பின்னாடி நம்ம அதை வச்சு லாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி ஒரு 3 ஃபோல்டிங்ஸ் வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். மேலே ஒன்று, சென்டரில் ஒன்று, கீழே ஒன்று வர மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. நான் என்ன பண்ணேன்னா த்ரெட்டை வச்சு ஃபர்ஸ்ட் ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி தமிழ் நியூ இயர் இல்லையா, தமிழ் கடவுளை வாழ்த்தாமல் இருக்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம திருச்செங்கோட்டில் இருக்க செங்கோட்டு வேலவரை பற்றி அருணகிரிநாதர் எழுதிய ஒரு பாடல். சேந்தனை கந்தனை செங்கோட்டு வேற்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரியோனை விலங்குவல்லி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே அப்படின்னு அருணகிரிநாதர் நம்ம திருச்செங்கோடு மலையில் இருக்கிற செங்கோட்டு வேலவரை பாடி எழுதியிருக்காரு. அடுத்ததாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, கிளிப் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு அதை வச்சு ஒரு ரோல் பண்ணிவிட்டு ஃபெஃபிபாண்ட் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் பேர்ல்ஸ்லாம் எடுத்திருக்கேன், அதை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா நம்ம ரெட் கலரில் வந்துட்டு பண்ணது. ரெண்டு பக்கம் கோல்டன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனும் க்ரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா குவில்லிங் பேப்பரில் ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு சென்டரில் பேர்ல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அதே மாதிரி பண்ணிவிட்டு சுற்றி பால் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ரொம்பவே சிம்பிளாக 3 பேர்ல்ஸ் எடுத்து சென்டரில் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். இது எல்லாமே செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக இழுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் வந்துட்டு அது ஒரு மாதிரி அந்த ப்ரோஷ் வந்து அந்த ஒரு நம்ம ப்ரெஸ் வந்துட்டு சென்டரில் கொடுத்துருப்போம், அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வந்துட்டு வெளியில் ஃப்ளஃபியாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்துட்டு நான் ஹேரில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சென்டர் கிளிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், அதுவும் நல்லா இருந்தது. அப்புறம் சைட்லேயும் ட்ரை பண்ணியிருந்தேன், அதுவும் நல்லா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுறேங்க. நன்றி.